உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களுக்கு எந்த ஜாபு, எந்த ஸ்டடீஸு எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் படித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால் இந்த இதில் உள்ள பிளேலிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது கம்பெனி செக்ரட்டரிஷிப் பற்றி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அதாவது ஒரு பேங்க்கில் வந்து வேலைக்கு போகணும், ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு சீனியர் போஸ்ட் ஆகணும் அப்படின்லாம் ஒரு கனவு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கனவுல நிறைவேறணும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காலேஜஸ் நம்ம தேடி போய் படிக்கணும், நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கேட்காம உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அப்போ இந்த கோர்ஸ் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் தானே. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதை இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ICSI, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஆஃப் இந்தியா. இதன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு இதில் வந்து சில ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப் மூலியமாக நீங்கள் படிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப்பாக வரலாம். இதுக்கு வந்து பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன், முதல்ல கம்பெனி செக்ரட்டரிஷிப்னா என்ன போஸ்ட்டுக்கு போவீங்க அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ 5 கோடியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் தேவை அப்படின்னு இப்போ இது சட்டமே இருக்குது. அதனால நிறைய வேக்கன்சி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் சரியான ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் படித்தவங்க தான் இப்போ கிடைக்கல. அப்போ நிறைய வேக்கன்சி உள்ள ஒரு ஃபீல்டு, இது டிமாண்டான ஒரு ஃபீல்டு. அதோது சமயத்தில் நீங்கள் வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிச்சிங்கன்னா ஒரு லீகல் அட்வைசராக ஒரு கம்பெனியில் வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி, அதாவது இப்போ நிறைய லிமிடெட் கம்பெனி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட போர்டு டைரக்டர் இவங்களுக்கும் அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேட்டாக இருக்கிறது ஒரு மெயின் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் தான் பண்ணுவீங்க. அந்த கம்பெனி வந்து எல்லா லீகலாக எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படியே வந்து நீங்கள் தான் அந்த இதில் இருப்பீங்க. ஒரு சீனியர் போஸ்ட்டு, அதாவது இந்த போர்ட் மீட்டிங்லேயே நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பீங்க. அந்த மெம்பருக்கே நீங்கள் வந்து லீகலாக என்ன அட்வைஸ் தேவையோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இது. இதுக்கு எவ்வளோ கம்பெனிஸ், நிறைய கம்பெனி இருக்குது இல்லைங்களா, கம்பெனி கார்பரேட் இது, அதுக்கு கம்பெனி லா போர்டு அப்படின்னு சொல்லி நிறைய வேக்கன்சி இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நிறைய வந்து இப்போ MBBS நீங்கள் படித்தா கூட இங்கே வந்து உங்களுக்கு ஃபாரினில் போய் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நல்ல எல்லா உலக லெவலில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ரெகக்னைஸ் ஆன ஒரு ஃபீல்டு. நீங்கள் ஃபாரின் போகணுன்னா திரும்பலாம் படிக்க வேண்டியதில்லை, இதுவே அப்ரூவ்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபாரின்கே போகணுன்னாலும் திரும்ப அங்கே போய் படித்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இங்கே நம்ம இந்தியாவில் என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அது வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குது, நீங்கள் ஃபாரினில் கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்ம நாட்டிலே வந்து நிறைய வேக்கன்சி இல்லாட்டினா தான் நம்ம அங்கே போனோம். ரெண்டாவது சம்பளமும் ஏர்னிங்கும் வந்து பயங்கர இது வந்து லேக்ஸ், மந்த்லி லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு. நீங்கள் சொந்தமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த ICSI இருக்கு இல்லைங்களா, அங்கேயே வந்து ஜாப் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணி வெளில வந்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 50% எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறது என்னன்னு அதுங்களே சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அங்கே போய் நீங்கள் அவங்க என்னென்னலாம் வந்து ஒரு அங்கேயே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இது. அதாவது ICSIங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ MBBSக்காவது 1 இயர் வந்து ஹவுஸ் சர்ஜன் இருக்குது. ஆனால் இப்போ இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எதுவுமே கிடையாது. அதுமாரி சில ஃபீல்டுக்கெலாம் வந்து ப்ராக்டிக்கல் ஒரு இதே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரியாக இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கும்போது படிக்கிறதுக்கே முதல்ல ஈஸியாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற ஃபீல்டை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே ப்ராக்டிக்கலாகவும்
நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்குவீங்க படிக்கும் பொழுதே. அதுதான் இதோட ரூல்ஸு. அப்போ நீங்கள் அப்படிலாம் இருக்கும்பொழுது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃபீல்டு, எவ்வளோ ஒரு இது வந்து நிறைய எல்லாமே பாருங்க. ஒருத்தவங்க வந்து படிக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க, 100% பிளேஸ்மெண்ட் இருக்குதா ஒரு காலேஜில் அப்படின்னு போய் ஒரு காலேஜில் சேருவாங்க. அதுக்கு அவங்க நிறைய நீங்கள் ஸ்கோர் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சு 50% எடுத்து இதை பாஸ் பண்ணி வெளில வந்தாலே உங்களுக்கு 100% ஜாப் தான். அப்படிங்கும்போது ஏன் இந்த நம்ம ஐசிஐசிஐயில் சேர்ந்து இப்போ நம்ம படித்து நல்ல ஒரு சீனியர் போஸ்ட்டில் போகக்கூடாது? படிக்கணும். இதை வந்து எல்லா விதத்துலையுமே சரி. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் நீங்கள் என்டர் பண்ணோம்ல, இப்போ அதுக்காக +1லேருந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அடுத்தது அதுடைய என்ட்ரன்ஸ் நீட்டுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி போகிறாங்க. அதில் வந்து கிடைக்கல அப்படின்னா அது அடுத்தது வந்து எம்டிஎஸ் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு சொசைட்டியில் ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு ஃபீல்டு. அதனால இதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அதாவது சூப்பரான ஒரு ஃபீல்டு. நிறைய வந்து நமக்கு அதாவது காம்படிஷனான ஒரு வேர்ல்டில் வந்து நீங்கள் ஒரு 50% எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம்டாக ஜாப் இருக்குது. அப்போ அந்த உள்ள ஃபீல்டில் நீங்கள் தாராளமாக என்ட்ரு ஆகலாம். அதாவது 3 years கோர்ஸ் தான் இது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட்டு, அடுத்தது ஃபைனல் அப்படின்னு ஒரு 3 வருஷம் தான் படிப்பீங்க. இதில் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இருக்கும், கம்ப்யூட்டர் சாஃப்ட் ஸ்கில்லு ட்ரைனிங், ஐடி ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். அந்தந்த லெவலில் வந்து அதை தான் முடிச்சுட்டு அப்படி போகணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்து அருமையான ஒரு கோர்ஸு. நீங்கள் வந்து தனியாக போய் ஒரு காலேஜில் சேர்ந்து எனக்கு வந்து இப்போ நான் முடிச்சிட்டேன், இப்போ இனிமேலுக்கு முடிஞ்சு போச்சு அப்ளிகேஷன்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அது மாதிரி ஒரு இது, அதாவது twice a year வந்து இதில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னாக்கா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இது பார்ப்போங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஐசிஐசிஐ படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்னு குழப்பமாக இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது நீங்கள் இப்போ +2 முடிச்சிருக்கீங்க. +2ல் வந்து நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் என்ட்ரு ஆகலாம். அதாவது எக்ஸப்ட் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் என்ன, இந்த டான்ஸு, மியூசிக் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபைன் ஆர்ட்ஸ். அந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இதில் எலிஜிபிலிட்டி கிடையாது. மற்றபடி எல்லாருமே யார் வேணாலும், நீங்கள் பயாலஜியாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம், +2ல் சேரலாம். என்ன கேட்டால் +2லேயே நீங்கள் சேர்றது ரொம்ப பெஸ்ட்டு. சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளில வந்துடுவீங்க. அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிகாம் படிச்சுக்கிட்டே நான் சிஏ படிக்கிறேன்பாங்க, சிஎஸ்ஐ படிக்கிறேன்பாங்க. இதுவும் நல்ல கோர்ஸ், நல்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ஸ். ஃபர்ஸ்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். +2 முடித்த உடனே முடிச்சு நல்லா படித்து இப்போ வெளில வந்துட்டோம்னா நம்ம இவ்வளோ சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதுலேயே நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒரு ஏக்தமில் +2லேருந்து வந்துடுங்க. ரெண்டாவது, நான் +2 டிகிரிலாம் முடிச்சுட்டேன், இப்போ படிக்கணும்னா நீங்கள் டிகிரியில் வந்து படிக்கலாம். எந்த கிராஜுவேட் எதாக இருந்தாலும் படிக்கலாம். ஆனால் வந்து அதேமாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த டிகிரியில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பிகாம் 55% இருந்ததுன்னா டைரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு போங்க. இல்லைன்னா 60% மற்ற இதுக்கெல்லாம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் 60% எடுத்தீங்கன்னாக்கா டைரெக்டாக இன்டர்மீடியட்டுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதுக்கு போக முடியும். அதனால இந்த இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டு. +2 முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சயின்ஸில் படிச்சிருக்கேன், இதில் நிறைய அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஸு, இதுமாரி லாஸ் இதுமாரிலாம் வருமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 8 monthsல ஈஸியாக வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ரெகுலாரிட்டி ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மட்டுமாவது அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி பாருங்க, அந்த சிலபஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓவரால் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது இந்த இதில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸை நீங்கள் +2 முடித்தோடனே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி அதில் வந்து அக்கௌண்ட்டு, ஃபினான்ஸு, அடுத்தது வந்து லா, இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஓரியன்ட் தாங்க இருந்தது. பிஸ்னஸுக்கு தேவையானது அத்தனையும் இதில் அக்கௌண்ட்டு, அடுத்தது ஃபைனான்ஸு, லா படி தானே ஒரு பிஸ்னஸ் நடக்கணும். இப்போ அது 3 தாங்க இது முக்கியமாக இதில் படிப்பீங்க. இதை பற்றி தான் சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தான் ஃபவுண்டேஷனில் இருக்கும். இப்போ அந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த சிலபஸை படிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்னா ரொம்ப இல்லைங்க, அதான் சின்சியர்
சின்சியர் அண்ட் ரெகுலர், இது மட்டும்தான். இதை மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுவீங்க. இதை ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷனை பாஸ் பண்ணலாம். அதனால் எடுத்தோடனே பயந்துடாதீங்க. அடுத்தது இந்த லெவல் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அதில் வந்து ஃபவுண்டேஷனை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இன்டர்மீடியேட் போகலாம். இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு 8 மாதம் டைம் இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் 2 தடவை வருஷத்துக்கு வரும். இது ட்வைஸ் எ இயர் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் ஃபவுண்டேஷன். நீங்கள் எப்போ வேணாலும் அதில் வந்து அட்டன் பண்ணி இதில் பாஸ் பண்ணி வெளியில் வந்துட்டீங்கன்னாக்கா அடுத்தது இன்டர்மீடியேட் எழுதுவீங்க. அதுக்கு வந்து இப்போ அவங்களே ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் ஃபீஸு இதெல்லாம் வந்து 1 lakh, அதுவும் இல்லாமல் இதில் பயங்கர சீப்பான ஒரு ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மிங்க. எப்படின்னா ஒரு 1 lakh நீங்கள் இந்த 3 இயருமே முடிச்சிடலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதாவது டியூஷன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு செலவாகும். மற்றபடி நீங்கள் செல்ஃபாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh தான் ஃபீஸே. 3 வருஷமும் படிச்சிருவீங்க. அதுக்கு வந்து இதில் அதாவது நீங்கள் இப்போ இன்டர்மீடியேட் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்டர்மீடியேட்டில் வந்து 2 குரூப்பாக வந்து நீங்கள் எழுதலாம். 8 பேப்பர் இருக்கும். அதில் வந்து ஒரு 4 பேப்பராக பிரித்து நீங்கள் எழுதலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லா தான், என்ன கம்பெனி லா, பிஸ்னஸ் லா, ஃபைனான்ஸ் லா அப்படின்னு சொல்லி, கார்ப்பரேட் லா அப்படின்னு சொல்லி லாஸை நிறைய படிப்பீங்க இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப்பில். அதோட ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்டு, கொஞ்சம் டேக்ஸு, இதெல்லாம் ஆடிட்டு, இதுமாரி கொஞ்சம் எல்லாமே எல்லா சிலபஸும் கலந்து வந்திருக்கும். மெயினாக லாஸ் தான். ஏன்னா ஒரு கம்பெனியை வந்து இது பண்ணுறப்ப அது லீகலாக இருக்குதா எல்லாமே அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓவரால் நீங்கள் படிப்பீங்க. இந்த 8 பேப்பர்லேயும் வந்து டேக்ஸு எல்லாமே வரும். இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். அந்த 8 பேப்பர்லையுமே வந்து நீங்கள் ஒன்றா எழுத முடியலன்னா 2ஆக பிரித்து கூட எழுதலாம். ஏன்னா ட்வைஸ் இயர் எக்ஸாம் வருதுங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பேப்பர் எழுதிக்கலாம், அடுத்த பேப்பர் வந்து 4 பேப்பர் எழுதலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 பேப்பர் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் சேர்ந்துக்குவீங்க. அதாவது ட்ரைனிங் வந்து ஒரு கம்பல்சரியாக இதில் இருக்குது. அதோட இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்லாம் வைப்பாங்க. அதில் அது ஒன்றும் கிடையாது, சாஃப்ட் ஸ்கில்லு இது தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அடுத்தது ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றியும் கண்டிப்பாக அதை வந்து அட்டன் பண்ணி ஆகணும். அதில் இன்ஸ்டியூட்லேயே நடக்கும். ஒரு எடுத்த உடனே நீங்கள் அதை படிச்சிருவீங்க. இன்டர்மீடியட் முடித்த உடனே அதை படித்து முடிச்சுட்டு அதுக்குன்னு கொஞ்சம் ஃபீஸ் இருக்கும். அதையும் கட்டிட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு 4 பேப்பர் எழுதி முடிச்சுட்டு அந்த இயரும் கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஃபைனல் பேப்பர்னு ஒன்று இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா இந்த 8 பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது வந்து இதில் வருவீங்க. இந்த 8 அடுத்து இந்த பேப்பரில் வர்றப்போ வந்து எப்படின்னாக்கா அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு 9 பேப்பர் இருக்கும். இதுவும் வந்து இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்லாம் இருக்கும். அதாவது உங்களுக்கு எது இதில் சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கூட கொடுப்பாங்க. அதாவது பேங்கிங் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸு, இல்லாட்டினா இன்சூரன்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸு, இல்லாட்டினா கார்ப்பரேட் இருக்கிறீங்களா, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதில் வந்து ஸ்பெஷலைஸாக படிக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதில் கூட நீங்கள் எடுத்து அதில் ஒரு மெயினாக என்னென்னு படிச்சுக்கிற மாதிரி அதில் 3rd இயரில் இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாமே வந்து வரிசையாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஐசிஐசியில். இந்த இதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் அதாவது ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஸ்டடி சென்டர் கூட இருக்குது. நீங்கள் வந்து என்னால் வந்து தனியாக என்னால் படிக்க முடியாதுன்னா அவங்களே ஸ்டடி சென்டரு, அதாவது சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரான்ச்சஸ் மாதிரி அந்தந்த இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது இருக்குது. அங்கே போய் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் படித்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அதாவது இதில் ரெஜிஸ்டராக என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே அடுத்தடுத்து ஃபாலோ போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து அவங்களே இன்ஸ்டியூஷன்லேயே உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதாவது ஓவரால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த கோர்ஸு, பயப்படாமல் தைரியமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். அதனால் 3rd இயர் எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் அதாவது 2 பேப்பரும் தனித்தனியாக நீங்கள் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 9 பேப்பர் இருக்கும். அதையும் அதேமாரி 2ஆக பிரித்து நீங்கள் 3rd இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கம்பல்சரியாக ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ட்ரைனிங் நீங்கள் எதில் எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே படிச்சுட்டு ப்ராக்டிஸில் இருப்பாங்க. அவங்க வந்து 3 வருஷம் ப்ராக்டிஸ் முடிஞ்சவொன்னே தான் என் மெம்பராக அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துக்குவீங்க. அது ட்ரைனிங் 15 மாதம். அடுத்தது வந்து அவங்களே கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமேலு வந்து நீங்கள் இன்னொன்று என்னென்னா செபி அப்படின்னு ஒரு மாதிரி ரிலேட்டடாக இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஒரு 15 days வந்து ஒர்க் பண்ணணும்.
இப்படின்னு வந்து ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த செபி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல அது மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு அங்கேயே கிடச்சிருங்க. படித்து முடிச்சு முன்னாடியே பின்னாடி கண்டிப்பாக படித்து முடித்த உடனே உங்களுக்கு ட்ரைனிங்கும் கிடச்சிரும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 years வந்து இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணிருந்ததுக்கு அப்புறமேல் தான் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிடுவீங்க. நீங்கள் அதுக்குள்ளார வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, படித்து முடித்து பாஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா அப்படின்னாலே அதில் வந்து நீங்கள் அதுலேயே வந்து ஜாப் போர்ட்டல் இருக்குது. அதில் இந்த ஜாப் போர்ட்டலில் போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாபும் ஈஸியாக கிடைச்சிரும். இது வந்து இப்போ +2 முடித்தவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதுலேயே வந்து சில பேர் வந்து நான் டிகிரி முடிச்சுட்டேன், நான் வந்து இப்போ சேர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து காமர்ஸ் டிகிரி இருக்கு இல்லைங்களா, பிகாம், அவங்க வந்து 55% மேலே எடுத்திருந்தீங்கன்னா 55% எடுத்திருந்தீங்கன்னாக்கா இதில் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்மீடியட்டில் போய் சேர்ந்துடலாம். அடுத்தது மற்ற இதில் இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, பிஎஸ்சி மேக்ஸ், இவங்களாம் நான் போய் இந்த கம்பெனி செக்ரட்டரி படிக்கலாம் தாராளமாக. எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஒரு 60% நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்துட்டிங்கன்னா டைரக்ட் என்ட்ரியாக போயிடலாம். அதுக்கு கீழே அப்படின்னா படிக்க முடியாதா அப்படின்னா கிடையாது, திரும்ப ஃபவுண்டேஷன்லேருந்து வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க வந்து இந்த பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா டைரக்ட் என்ட்ரியாக இன்டர்மீடியட்டில் போய் சேர்ந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆனால் வந்து அதேமாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துகிற ட்ரைனிங்லேயும் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். அதாவது ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் தனியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுமாரி இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்டர்மீடியட் கோர்ஸ்னால் அதுக்கு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் அதுக்கு தனியாக ரெஜிஸ்டர், அப்புறம் தேர்டாக ஒரு ரெஜிஸ்டர். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் எதுலையாவது வந்து சப்போஸ் மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது விட்டோன்னா நீங்கள் எல்லா பேப்பரும் எழுதணும் அப்படின்னு கூட எல்லாரும் நிறையா வருவாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் வந்து இப்போ அதாவது எப்படி பாஸ் மார்க்குனாக்கா எல்லா சப்ஜெக்ட்லையும் 40%, அக்ரிகேட்டாக வந்து 50% வாங்கியிருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது 200 மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறப்ப ஏதாவது சப்ஜெக்டில் ஒரு 60 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் மட்டும் எழுத வேண்டியதில்லை, மற்ற பேப்பர் மட்டும் எழுதினா போதும், அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஹை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போகிறப்ப ஏன் 40, 50 அப்படின்னு நினைக்கிறீங்க, 60% எல்லாத்துலையும் எடுக்கலாம் ஈஸியாக. நல்லா படிங்க, அதான் அந்த சின்சியாரிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி ரெண்டு தான். அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா ஒரு பயங்கர கம்பெனிக்கே நீங்கள் ஒரு சீனியர் போஸ்ட்டாக போகிறீங்க, அப்போ நல்ல மார்க் எடுங்க, 50%க்கு மேலே எல்லாத்துலேயுமே எடுங்க, நல்லா படிக்கலாம். அதான் சொல்கிறேனே, இந்த 3 வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல், பிளேஸ்மெண்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக போகிறதுக்கு, இல்லைன்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனராக கூட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஈஸியாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஒரு 5 weeks தான் அது கோர்ஸு, ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர். அந்த கோர்ஸை நீங்கள் அதுலேயே வந்து நடத்துகிறாங்க, ஃப்ரீயாக நடத்துகிறாங்க, வெபினார் கிளாஸில் நடத்துகிறாங்க. அதை பற்றி இப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். இதையும் சீக்கிரம் படிச்சா அது ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனாக போகிறதுக்கு ஆஃபீஸு, இதுமாரி நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை எடுத்து படிக்கலாம். எல்லாத்துலேயும் 50% மேலே நீங்கள் வாங்குவீங்க. ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் வாங்கிடலாம். அப்படியே வாங்கினாலும் நீங்கள் ஒரு 60%க்கு மேலே ஒரு சப்ஜெக்டில் வாங்கிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் எழுத வேண்டியதில்லை, மற்ற சப்ஜெக்டை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதான் இதில் ஒரு இது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து இந்த டிகிரி படித்தவங்க வந்து இதேமாரி என்ட்ராகி உள்ளூர் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களும் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்தமாரி ட்ரைனிங்கு, அந்த கம்ப்யூட்டர் கிளாஸு எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருக்கணும். அதான் நீங்கள் அந்த ஐசிஐசியில் ஸ்டூடெண்ட்டுன்னு போயிட்டீங்கன்னாக்களே அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட ஸ்டடி சென்டர் வந்து நிறையா இருக்குது, சாப்டர் நிறையா இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் டேராக கூட ஓரல் கோச்சிங் கூட சில இதில் காலையிலேயே ஈவினிங்லாம் கூட நடத்துகிறாங்க. அதையும் கூட நீங்கள் வீட்லேயே, அதாவது எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் தேடவே வேண்டியதில்லை, வீட்டிலே இருந்து செல்ஃபாக என்னால் படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருந்து படிக்கிறத விட ஒரு ஓரல் கோச்சிங் சேர்றது நல்லது தான். இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க, ஏன்னா காசெல்லாம் நிறைய கட்டி படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ஓரல் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க. அதாவது ஸ்டடி மெட்டீரியல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளார தான் உங்களுக்கு வரும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதனால் ஒன்றும் பயப்பட அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டிங்கனாலே போதும். நீங்கள் செல்ஃபாக நல்லா படிக்க முடியாது, நிறைய இது போர்ஷன் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஓரலாக கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் கூட போய் சேர்ந்துக்குங்க. ப்ரைவேட்டாகவும் கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் கூட போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் நல்ல கோச்சிங் சென்டராக பார்த்து நீங்கள் வந்து சேர்ந்துங்க. அதில் கொஞ்சம் ஃபீஸ்
ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். அதுமாரி நீங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேறு குரூப்லேருந்து நீங்கள் வந்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் சரி ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டி சேர்ந்து படிச்சுக்கோங்க. அப்புறமா எனக்கு தேவையில்லை நான் செல்ஃபாக படிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா ஓகே நீங்கள் செல்ஃபாக படிச்சுக்கோங்க. இல்லை என்ன திரும்பவும் எனக்கு தேவைப்படுது கோச்சிங் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க, அந்த போய் டைரெக்டாக அங்கே போய் சேர்ந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை ப்ரைவேட்டாகவும் நிறையா கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் போய் கூட நீங்கள் வந்து இதை படிச்சுக்கலாம். ஆனால் படித்தா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, பிளேஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 50% மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. 50% மட்டும் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாபுங்கிறது உறுதி. அதுவும் சீனியர் போஸ்ட்டில் ஜாபு. என்ன அது சீனியர் போஸ்ட்டு? பேங்க் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட அதிலே இருக்குதுங்க. இப்போ கூட நடந்துகிட்டே இருக்குது, ஃப்ரீ கிளாஸஸ் தான் எல்லாமே. அதில் போய் நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் போய் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஐசிஐசியில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐசிஐசியில் நீங்கள் ஒன்று மெம்பர் ஆகணும். அப்படி இல்லாட்டி போனாக்கா அந்த ஐசிஐசியில் கடைசி ப்ரோக்ராம் நீங்கள் வந்திருக்கணும். ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் அதை படிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் அதை ஐசிஐசியை முடிச்சுட்டு இந்தமாரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் அங்கேயே நிறைய நடத்துகிறாங்க. அதில் உங்களுக்கு எது சூஸோ, இப்போ ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஜிஎஸ்டி என்ன அது அட்வைசராக போகலாம், அதில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக போகலாம், அப்படி நீங்கள் போகலாம். இதெல்லாம் ஜிஎஸ்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. பெரிய கம்பெனி அதேமாரி தாங்க நிறைய இருக்குது. அதுமாரி அந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் கம்பெனி செக்ரட்டரியாக போகலாம். இப்போல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்லலாம் வந்து இந்த இவங்க தான் சைன் பண்ணணுங்க. கம்பெனி செக்ரட்டரி தான், செக்ரட்டரிஷிப் படித்தவங்க தான் வந்து சைன் பண்ணணும்லாம் முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு ஃபீல்டு, எவ்வளோ ஒரு பெரிய அஃபிஷியலான ஒரு பெரிய போஸ்ட்டு. அதனால் வந்து அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, படிக்கிறது ஒன்று தான். எவ்வளவோ நல்ல இப்போ பிபிஎஸ்க்குலாம் என்ட்ரன்ஸுக்கு உட்காந்து படிக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் போய் சேரணும்னா இன்ஜினியரிங்கை நீங்கள் படிக்கணும், அதுக்கு என்ட்ரன்ஸை படிக்கணும், நல்ல காலேஜை தேடணும், நல்ல இது தேடணும், இதெல்லாம் நல்ல அப்படின்னு பல பிரச்சனைகளை வந்து தான் கடந்து நீங்கள் வருவீங்க. ஏன் அதுக்கு இதையும் ஒரு முயற்சி பண்ணுங்க, இதுக்கும் நீங்கள் போகலாம். இதுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது, ஜாபும் 100% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணணும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் அது ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க. ஹார்ட் ஒர்க்கை பற்றி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் போல இருக்குது. அப்படிலாம் வந்து நிறைய இது சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பெரிய லெவலில் அடைய முடியும். ஆனால் வந்து இதில் அந்த அளவுக்கு ஒன்றும் ஹார்ட் ஒர்க் தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வந்து அதான் சொல்கிறேனே ரெகுலராகவும் சின்சியராகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியில் வந்து ஒரு பேங்க்கில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன, இந்த பேங்க் வந்து அந்த கவர்மெண்ட் ரூல் படி லா படி நடக்குதா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது. அதுமாரி அடுத்தது வந்து என்ன, ஜிஎஸ்டியில் ஒரு ப்ராக்டிஷனர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான என்னென்ன அட்வைசர் அப்படி பண்ணுறது. அதுமாரி ஜாப் ரோலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து படித்து ரிலேட்டடானதாக தான் இருக்கும். அதெல்லாம் ஈஸி ஜாப் ரோலும். நீங்கள் நல்லா அதில் போக போக நல்ல திறமை ஆகிடுவீங்க கண்டிப்பாக. அதாவது பேசிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா இந்த கோர்ஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸை எடுத்து படிச்சுட்டு சீனியர் போஸ்ட் லெவலில் நீங்கள் வரணும். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான். அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.